குரு பெயர்ச்சி பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் குபேர பகவானுடைய பிறந்த நட்சத்திரம் பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி, அதாவது நவம்பர் மாதம் 15ஆம் தேதி, ஐப்பசி 30ஆம் தேதி அமாவாசை அன்று குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து பயிற்சியாகி மகர ராசியில் அடுத்த ஓராண்டு பலம் செய்ய காத்திருக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரமும் குரு பகவானுடைய நட்சத்திரம் தான். அப்போ குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப நல்லா உண்டு. அதாவது அன்பு மிக்கவர்கள், பாசம் மிக்கவர்கள், அடுத்தவர்களை அரவணைத்து செல்லக்கூடியவர்கள்லாம் குருவுடைய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். அதே போல் ஆன்மீக ஞானம் மிகுந்தவர்கள்னு சொல்லலாம், தெளிவு மிகுந்தவர்கள்னு சொல்லலாம். புரிஞ்சுக்கிட்டலாம். அதே போல் ஒரு குருநாதர்கிட்ட சில விஷயங்களை கற்றுக்கிடணும்னா உங்களை மாதிரி யாராலையும் கற்றுக்கிட முடியாது. அப்படிப்பட்ட புரட்டாதி நட்சத்திர நண்பர்களே, இந்த குரு பயிற்சி மகா அனுகூலங்கள் உங்களுக்கு இருக்கின்றது. என்னென்ன அனுகூலங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். புரட்டாதி 1, 2, 3 பாதம் கும்பராசியில் வருது. அப்போ அந்த கும்பராசியில் வரக்கூடிய 1, 2, 3 பாத அன்பர்களுக்கு குரு பகவான் விரயஸ்தானத்தில் வர்றார். சுபகுரு விரயஸ்தானத்தில் வரும்போது ஐயோ நிறைய பணம்லாம் விரயமாயிருமோ அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். அப்படி நினைக்க வேண்டாம். ஏன்னா சுப விரயங்கள் ஆகும். சரி, ஏதாவது பண செலவு பண்ணாமல் எந்த நல்ல விஷயத்தையாவது பண்ண முடியுமா? முடியாது. அப்போது உங்கள் வீட்டில் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம், சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். அப்போ அதில் நம்ம கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அல்லது அந்த நிகழ்ச்சிகளை நடத்தணும் அப்படின்னா நமக்கு விரயமாகும். அந்த விரயங்களை ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் நன்மை. அந்த மாதிரி விஷயங்கள் நடத்தும் போது நமக்கு சந்தோஷங்கள் கிடைக்கும். அப்போ 12ல் சுபகுரு வரும்போது சுப நிகழ்ச்சிகள் நடந்து அதன் மூலம் சந்தோஷம் கிடைக்கும். உங்களுக்கே கூட திருமண பாக்கியம் உண்டு. அது நீங்கள் பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம். நீங்கள் அந்த திருமணத்தை நோக்கிய பயணம் பண்ணக்கூடியவர்களுக்கு. அதே போல் அடுத்து விரயம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு இடம் வாங்கலாம். நம்மகிட்ட இருக்கிற பணம் கொஞ்சம் பணம் இருக்குது, கொஞ்சம் லோனை போட்டு ஒரு இடம் வாங்கலாம். சரி, இடம் வாங்கி வச்சுருக்குறோம், அதில் கண்டிப்பாக ஒரு லோன் இது பண்ணி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா மோடியோட திட்டத்திலலாம் 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம அந்த மாதிரி லோனெல்லாம் எடுத்து நம்ம கையில் இருக்கிற கொஞ்சம் பணங்கள்லாம் போட்டு கொஞ்சம் வீடு கட்டலாம். புரிஞ்சுக்கலாம். இப்படி நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பயணத்தை என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த மாதிரி விஷயங்களில் விரயம் பண்ணணுமோ அதனால் நன்மை கிடைக்குமோ அதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய காலகட்டம். ஒரு வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான டிவி, ஃப்ரிட்ஜி, வாஷிங் மிஷினு, ஒரு நமக்கு ஏசி, அதே போல் வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள், எவர்சிலர் பாத்திரங்கள், அதே மாதிரி தங்க பொருட்கள், வெள்ளி பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாம். பெண்கள் ஆசைப்படக்கூடிய நகைகள் எல்லாம் வாங்கக்கூடிய காலம். பெண்களுக்கு ஆடைகள், ஆபரணங்கள் வாங்கக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் இப்போ நடக்கும். இப்போ உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் கல்யாணம் வந்துச்சுன்னா நம்ம ஆபரணங்கள்லாம் வாங்கணும். அப்போ அந்த ஆபரணங்கள் வாங்குவதற்காக விரயம் பண்ணலாம். சார், இப்படி விரயத்தில் குரு பகவான் நீங்கள் விரயங்களே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே சார், எங்களுக்கு பணம் இல்லையே என்ன செய்ய அப்படின்னு ஒரு அற்புதமாக ஒரு கேள்வி வைப்பீங்க. அந்த குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த பணம்லாம் சேரும். உங்களுக்கு பழைய ஏதாவது யார்கிட்ட கொடுத்துருந்த அந்த பணம் வரும், அல்லது ஏதாவது லோன் மூலமாக பணம் வரும், இல்லாட்டா ஆஃபீஸில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, வருமான உயர்வு கிடைக்கிறது, இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை ஆஃபீஸில் கொஞ்சம் எக்ஸஸாக கொஞ்சம் நமக்கு இப்படி சுப நிகழ்ச்சி வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் எக்ஸஸாக பணம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குரு 12ல் இருக்கும்போது உங்களை மனமும் அவர்களும் கொடுப்பார்கள். நீங்கள் நல்லவர்களாக இருப்பீங்க. ஏன்னா இதுக்கு முன்னால் வாங்கி கரெக்டாக கொடுத்துருப்பீங்க. அந்த ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கறது தான் இந்த குரு பகவான். எங்கே இருக்கிறார்? 12ல் இருக்கிறார். இப்படி 12ல் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வியாழக்கிழமை தூரம் நவகிரகத்தில் வடக்கு பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய, குபேர திசையை பார்த்து அமர்ந்திருக்கக்கூடிய, யானை வாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நவகிரக குரு பகவானை வியாழக்கிழமை கொண்டகல்ல மாலை போட்டு மஞ்சள் வஸ்திரம் வெட்டி நம்மளால் முடிஞ்ச ஒரு நெய்விளக்கு தீபத்தை ஏற்றி நம்ம தரிசனம் பண்ணிட்டு வருவது ரொம்ப 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 உத்தமம். அதே போல் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் வருது. மீன ராசியும் குருவோட ராசி, நட்சத்திரமும் குருவோடது. ரொம்ப அற்புதம். நீங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறத, சார் நான் ஆன்மீகத்திலே ஊறணும் சார் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் எந்த மதமாக இருக்கலாம், அந்த மத சார்ந்த விஷயங்களில் நல்ல பைபிள் படிக்கிறவங்களா இருக்கலாம், பகவத்கீதை படிக்கிறவங்களா இருக்கலாம், குரான் படிக்கிறவங்களா இருக்கலாம், நான் அதிலெல்லாம் தெளிவு பெற்றவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட புரட்டாதி 4ஆம் பாதம் மீனராசி என்பவர்களுக்கு எங்கே குரு வரார்னா லாபஸ்தானத்தில் வரார். நல்ல லாபம், உங்கள் தொழில் வளர்ச்சி நல்லா அடையும். படித்து முடித்தவர்களுக்கு இந்த சிறப்பான வேலை கிடைக்கும். அதே போல் ஒரு நல்ல வேலை கிடைச்ச ஒன்று நல்ல திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி பல வகையில் புரட்டாதினால 4ஆம் பாத அன்பர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி சிறப்பான பலன்களை குரு வழங்குவதற்கு லாபஸ்தானத்தில் வருகிறார்.
லாபஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் நல்ல 3ஆம் இடத்தை அற்புதமாக பார்க்குறார். தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குறார். தைரிய பலம், எதையும் சாதிக்க முடியுங்கிற ஆற்றல் வரும். 5ஆம் இடத்தை பார்க்குறார். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக திருமண யோகம் புரட்டாதி 4ஆம் பாத அன்பர்களுக்கு கிடைக்கும். புரட்டாதி 1, 2, 3 அன்பர்களுக்கு விரயமாக இருந்தாலும் புரட்டாதி 4ஆம் பாத அன்பர்களுக்கு நல்ல தன வருவாய்கள், லாபம் பெருகக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த புரட்டாதி 4ஆம் பாத அன்பர்கள் கண்டிப்பாக ஆலங்குடி சென்று குரு பகவானை கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் குருவுடைய காயத்ரியை தினமும் என்ன செஞ்சுட்டு வாங்க, ஒரு 30 முறையாவது குருவுடைய காயத்ரி நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல மாணவர்களுக்கு கல்வி அறிவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் அதை சிறப்பாக கற்றுக்கொள்ள கொள்ள முடியும். அதே போல் ஒரு பெரியவர்கள் கூட நான் ஒரு பரதநாட்டியம் கற்றுக்கலாம், அதோட பாட்டு கற்றுக்கலாம், சங்கீதம் கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் குருவுடைய மந்திரத்தை தினமும் 30 முறை பாராயணம் பண்ணிக்கிட்டு போது நீங்கள் எந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த கலைக்குரிய சரியான குருநாதர்கள் உங்களுக்கு அமைவார்கள். அந்த கலை சித்திக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான குருவுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, குபேர பகவான் அவதரித்த புரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, நீங்கள் அத்தனை பேரும் குபேர செல்வங்கள் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். நன்றி. தெய்வீகம் மாரிமுத்து. 98 42 52 16 69 இந்த நம்பர் என் செல் நம்பர். என்னை இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு சென்னை தூத்துக்குள்ளே சந்திக்கலாம். அல்லது நான் செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா இதே 98 42 52 16 69 கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச பணத்தை போட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், நேம் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தருவேன். அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். ஜோதிடரை மதித்து, ஜோதிடத்தை மதித்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஜோதிட ரீதியாக விளக்கம் அளிக்கப்படும். ஜோதிடம் என்பது ஒரு வாழ்க்கையின் வழிகாட்டி. அப்படிப்பட்ட வழிகாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தீபம் ஒளி இருக்கும் இடம் தான் ஜோதிடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதி இருக்கும் இடம். அப்படிப்பட்ட ஜோதிடர்கள் ஜோதிட கருத்துக்களை பறைசாற்றுவதற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் புதிய வரலாறு டிவி. இதில் பல ஜோதிட அன்பர்கள், என்னை போன்ற பல ஜோதிட அன்பர்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்கும் ஜோதிட கருத்துக்களை பரப்புவதற்கும் திரு சங்கர் அவர்கள், என் ஆர்வ நண்பர் சங்கர் அவர்கள் இந்த ஒரு பணியை சிறப்பாக எடுத்திருக்கிறார். அவரோடு நாம் மட்டுமல்ல, என்னை போன்ற பல ஜோதிடர்களும் இணைந்து உங்களுடைய அறிவாற்றலான ஜோதிட அறிவாற்றலை இந்த சேனலில் நீங்கள் அத்தனை பேரும் வந்து அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. தெய்வீகம் மாரிமுத்து.